ஒரு அரசியல் இயக்கம்னா என்ன பண்ணணும், எந்நேரமும் களத்திலே இருக்கணும். திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்க, தங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சுக்கவே மாட்டாங்க. ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு நடிகர் வந்துட்டு அரசியல் தொடங்குறதுக்கான அந்த வேறுபாடை நீங்கள் வந்துட்டு இதிலேயே உணரலாம். அப்படியான சூழலில் வந்துட்டு சரி அப்புறம் என்ன பண்ண போகிறாரு கமல்னா, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டார். அவர் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணார். அதாவது சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு 40 சீட்டு கொடுத்தாரு. இன்னும் பண்ணால் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு 40 சீட்டு கிட்ட கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய அளவுக்கு சீட் கொடுத்தாரு. அந்த கட்சிகள்லாம் ஒரு 3 தொகுதியில் 4 தொகுதியில் போடக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அவர் ஒரு கூட்டணி அமைச்சு ஒன்று பண்ணார். சரத்குமார்லாம் வந்துட்டு தாங்கிட்ட வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப தொகுதி கொடுத்த நகைச்சுவையெல்லாம் வந்துட்டு அரசியல் கடத்தல் நடந்துச்சு. இப்படியாகத்தான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு வந்துட்டு அரசியல் கமலுக்கு போயிட்டு இருந்தது. அப்புறம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி அரசியல் தொடங்கினவர் திருப்பி திமுக கடையே போயிட்டு சேர்ந்தார். ஆதரவு தரேன் நான் நாடாளுமன்றத்தில். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டிருக்கு, மோடி அவர்களுடைய ஆட்சி வந்துட்டு வீழ்த்தப்படணும், ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், திராவிட கட்சிகளுக்கு அதாவது